नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवप्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये நீட்டல் விண்ணப்பம் 13வது பாடல். திருச்சிற்றம்பலம். கடலில் நாய் நக்கி ஆங்குன் கருணைக் கடலின் உள்ளம் விடல் அறியேனை விடுதி கண்டாய். விடல் இல் அடியார் உடல் இளமே மண்ணும் உத்தர கோஷ மங்கைக்கு அரசே. மடலின் மட்டே மணியே அமுதே என் மதுவெள்ளமே. போன பாடல்ல சொன்ன உன்னுடைய சூலாயுதம் அப்படிங்கிறது இந்த அஜ்ஞானத்தை முழுவதுமாக நீக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு அந்த சூலாயுதத்துக்கு. எனக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னா ரொம்ப தளர்ச்சியா இருக்கு. என்னால உன்னை அணுக முடியாமல் இந்த உலகியல் விஷயங்களுக்குள்ளேயே மூழ்கி கொண்டிருக்கேனே. அந்த ஒரு தளர்ச்சியை நீக்கிறதுக்கு நான் பருகக்கூடிய அமுதமாக உன்னுடைய நாமங்கள் தான் இருக்கு. நீ என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த அத்தியானம் என்கிற இந்த தளர்ச்சியை நீக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுண்டார் போன பாடல்ல நம்ம லாஸ்டா பார்த்தோம். இப்ப என்ன கேட்கிறார் அப்படின்னா, கடலில் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அரியேனை விடுதி கண்டாய். தன்னை பத்தி சொல்லும் பொழுது இப்ப ஒரு பெரிய கடல், இப்ப இவர் சொல்லுவர், கம்பர் பாயிரத்துல சொல்லுவார், ஒரு பார்க்கடல்ல பூனை அப்படி நக்கி நக்கி குடிச்சுதான். அந்த மாதிரி நான் இந்த பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தை நான் என்னுடைய குட்டி அறிவினால நான் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த ஒரு காவியத்தை நான் இயற்றியிருக்கேன். இந்த ராமகாவியம்ங்கிறது அந்த மாபெரும் சக்தியினுடைய ஒரு துளி என்னால இயன்ற வரைக்கும் ஒரு பூனை நக்கிற மாதிரி நான் அத்துணூண்டு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அதுவே அவர் எழுதின 10,000 சொச்சம் பாட்டையே அப்படி சொன்னாருன்னா, அதுலயும் ஒவ்வொரு பாட்டுலயும் அவ்வளவு அழகான வர்ணனைகளோட சொல்லியிருக்கார். அவ்வளவு தத்துவார்த்தங்கள் இருக்கு கம்பராமாயணத்துலன்னு பாக்குறோம். அதையே அப்படி சொல்றார். அந்த மாதிரி இங்க இவர் இதே சேம் திங் தான் ஒரு உதாரணம். இவர் என்ன சொல்றாருன்னா, கடல் நீரை தாகமா இருக்கிற நாய் குடிக்கணும்னு நினைச்சு கடல் நீருக்கிட்ட கடல் அளவு நீருன்னு வச்சுக்கலாம். கடல் நீரை குடிச்சா தாகம் தீராதுன்னு ஒரு லாஜிக்கல் இது வரும், ஒரு கேள்வி வரும் அடுத்தது. அதனால கடல் அளவு நீர் இருக்கு, ஆனாலும் அந்த கடல் அளவு நீரை ஒரு நாய் குடிக்கணும்னா அது எப்படி குடிக்கும் அப்படின்னா, அது நாக்கால நக்கி நக்கித்தான் குடிக்கும். சுபாவம் அதுக்கு அவ்வளவுதான், அந்த மாதிரி கெப்பாசிட்டி தான் பகவான் கொடுத்திருக்க. அதால மொண்டு மொண்டெல்லாம் குடிக்க முடியாது. இவர் என்ன பண்றாருன்னா, அகண்டாகாரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய கருணை என்னும் கடலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த நாய் எப்படி நக்கி நக்கி குடிக்கிறதோ அந்த மாதிரி நான் அதை பயன்படுத்திக்க தெரியாம அந்த கெப்பாசிட்டி இல்லாம இருக்கேன். இப்ப நாயோட குற்றமா அது? நாயின்ற உதாரணத்துல நாயோட குற்றமா அது? அதுக்கு ஒரு லிக்விட எப்படி சாப்பிடணும்னா அதுக்கு நக்கித்தான் சாப்பிடணுங்கிறது அதனுடைய பயாலஜியே அப்படிதான். ஆனா எனக்கு அப்படி இல்ல. நான் என்னால மொண்டு குடிக்க முடியும். உன்னோட கருணா அகண்டாகாரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய கருணை அப்படிங்கிற கடலை நான் நிறையவே ஸ்வீகரிச்சுக்க முடியும். நான் பண்ணல. நான் அதுக்கான முயற்சியே நான் பண்ணல. என்னோட தப்பு அது. நான் அப்படி பண்ணாம இருக்கிறது. நான் என்னை குறுக்கி கொண்டு ஒரு நாயின் தன்மையோடு நான் அதை நக்கி குடிக்கிற நாய் மாதிரி நானும் நக்கி கொண்டிருக்கிறேனே உன்னுடைய இந்த கருணையை. இதை நான் அள்ளி பருக வேண்டாமா? அப்படி நான் இல்லையே. கடலின் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம் உள்ளம் விடல்னு சொன்னா உள்ளத்தை செலுத்த முடியல, உள்ளத்தை விட முடியல. அதுக்குள்ள உன்னுடைய நாமங்களுக்குள்ளேயோ உன்னுடைய சரித்திரங்களுக்குள்ளேயோ உன்னுடைய அடியார்களுடைய பாடல்களுக்குள்ளேயோ அல்லது நீ சொல்லி இருக்கக்கூடிய ஆகம வேத விஷயங்களுக்குள்ளேயோ என்னுடைய மனசை விடறதுக்கு முடியல. விடல் அரியேன்னு சொன்ன என்னால விடறதுக்கு அரியது அப்படின்னா என்ன? நாட் பாசிபிள்னு அர்த்தம் இல்லையா? ரொம்ப கஷ்டம், இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள்ங்கிறது தான் அரியது அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இருக்கு என் மனசு அது பக்கம் வராம இந்த பக்கமே போயின்னு இருக்கு, வெளிப்பக்கமே போயின்னு இருக்கு. எனக்கு புத்தி எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா விடல் அப்படி இருக்கக்கூடிய என்னை நீ விட்டுடாத. என்னுடைய குறை இதுதான்.
நீ உன்னுடைய கருணைக்கு எல்லையே இல்ல. அதை பருகக்கூடிய அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு தகுதியை நான் வளர்த்து கொள்ளல. அதுக்கு அதுக்குள்ள போகாம நான் என் புத்தி எல்லாம் வெளியில போயின்னு இருக்கு. ஆனா அதுக்கு இல்லாம உன்கிட்டயே சரணாகதி பண்ணிருக்காங்கல்ல, உன்னுடைய அந்த சாஸ்திரத்துக்குள்ளேயே ஊறிக்கொண்டிருக்கிறார்கள் இல்ல. விடல் இல் அடியார், நான் விடல் அறியேன். இங்க அடியார்கள் எப்படின்னா விடல் இல் அடியார், விடவே மாட்டேங்கிறாங்கப்பா. உன் காலை விடவே மாட்டேங்கிறாங்க. உன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எப்பொழுதும் மனசுல சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உட்கார்ந்தாலும் கீதை தான், நின்றாலும் கீதை தான், எப்ப பார்த்தாலும் கீதை ஸ்லோகமே அவன் மனசுல ஓடிட்டு இருந்ததுன்னா அவன் மனசு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மனசு வாய்க்க பெற்றால் நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாவற்றுக்கும் நம்ம அந்த சாஸ்திரத்தோட நம்ம ஒவ்வொரு செயலையும் அடையாளப்படுத்தி படுத்தி படுத்தி பார்க்கிறது அப்படின்னு வரும்போது இந்த மனசு பூரா அது மயம் ஆயிடுறது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அடியாருக்கு நீ என்ன பரிசு கொடுக்கற தெரியுமா? உடல் இளமே. உடல் இளமே அப்படின்னா அந்த உடலையே இல்லமாக வைத்து அங்கேயே தங்கிப்படுற நீ. அப்படின்னா உடம்புக்குள்ள உட்காந்துருக்காரா பகவான் அப்படின்னு? இது ஒரு உபச்சாரத்துக்காக உடம்ப சொல்றது. ஏன் அப்படின்னா அது ஆக்சுவலா எதை மீன் பண்றதுன்னா மனம்தான் மீன் பண்றது. அவர்களுடைய மனம் முழுவதும் நீதான் நிறைந்திருக்கிற. உன்னை யார் விடலையோ அவர்களுடைய மனம் முழுவதும் நீதான் நிறைந்திருக்கிற. உடல்ங்கிறது, உடல் இல்லாம மனதை நம்ம அனுபவிக்க முடியாது. அதனால உடலுக்கு ஒரு உபச்சார வார்த்தையாக இங்க உடல் இளமே அப்படின்னு. உடலினுள் உத்தமன் ஓம்புகின்றான் அப்படின்னு திருமூலர் சொன்னதும் அந்த இடத்துல உடலுக்குள்ள உத்தமர் ஓம்புகின்றான் அர்த்தம் இல்ல. உடல் என்ற உபச்சார வார்த்தையினால் மனசுக்குள்ள உத்தமன் இருக்கிறதுனால இந்த உடம்ப நான் காப்பாத்துறேன்னு தான் திருமூலர் அங்கேயும் சொல்றார். இங்கேயும் இவர் உடல் இளமே மண்ணும் உத்தர கோச மங்கைக்கு அரசே, நிலை பெற்றுள்ள உத்தர கோச மங்கைக்கு அரசனாக இருப்பவனே. அப்புறம் கொஞ்சரர் மடலின் மட்டே. மடல்னா என்ன? பூவினுடைய இதழ்கள். பூவினுடைய இதழ்கள். இதழ்களுக்கு இடையில்தான் அந்த தேனானது இருக்கிறது இல்லையா? அதனால மடலின் மட்டே அப்படின்னா அந்த இதழ்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தேனே அப்படின்னு கூப்பிடுறார். அதுக்கப்புறம் மணியே, அமுதே. எவ்வளவு கூப்பிட்டாலும் அவருக்கு நிறக்கவே நிறக்காது. இது பூராத்திலையும் நிறைய கொஞ்சம் தான் இருக்கார். ஏகப்பட்ட கொஞ்சல் வார்த்தைகள் கொடுக்க போறார். நம்மளுக்கும் அள்ளூரும் தேனுங்கிறார், சர்க்கரையேங்கிறார், இதுவேங்கிறார், வெண்ணையேங்கிறார், எல்லாம் தான் சொல்றார் நமக்கு. ஆனா நமக்கு அது என்னன்னா இது எல்லாமே இந்த மனசுக்கு இனிமை தரக்கூடியவனே அப்படிங்கிறதுதான் அந்த விஷயம். எல்லாமே இனிமையான வார்த்தைகள் அப்படிங்கிறதுனால, உயர்ந்த வார்த்தைகள் அப்படிங்கிறதுனால மடலின் மட்டே, மணியே, அமுதே, என் மது வெள்ளமே. இதெல்லாம் சொல்லி அவருக்கு மனசு சமாதானம் ஆகல. அப்படி வெள்ளமா இருக்கா அந்த இது. மதுங்கிறது இங்க தேனை சொல்றது. அந்த இனிமையினுடைய வெள்ளமா, இனிமை பெர்சானிஃபைடு அப்படின்னு சொல்லிடலாம். பகவான் யாரு உனக்கு அப்படின்னு கேட்டா இனிமை பெர்சானிஃபைட். சக்கரை கட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குழந்தையெல்லாம் நம்ம கொஞ்சம் போது எப்படி சொல்றேன்? சக்கரை கட்டியே அப்படின்னா சக்கரை கட்டியா அது? அதை பத்தி நினைக்கிறச்சே நமக்கு அப்படி சர்க்கரையை உள்ள முழுங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அந்த மாதிரி மது வெள்ளமே அப்படிங்கிற சொல்ல அந்த விஷயம் என்ன அவருக்கு அப்படின்னா, எப்பவும் என்னுடைய ஹிருதயத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னை, அப்படி கருணை செய்யக்கூடிய உன்னை அடையாளம் கண்டுகொண்டு உன்னில் நிலைத்திருக்க என்னால் முடியவில்லை. நான் என் புத்தி வெளியில போயிட்டு இருக்கு. ஆனால் உன்னில் நிலைத்திருப்பவர்களுக்கு நீ உண்மையாகவே உள்ளே இருந்து கொண்டு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறாய். நீ எனக்கு என்னை விட்டுடாம, நான் எப்படி உன்னுடைய அடியார்கள் எல்லாம் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறாளோ அது பாரு என்னையும் அப்படி ஆக்கிடு அப்படிங்கிறது இங்க ரிக்வெஸ்ட். மட்டேனா என்ன ஆக்சுவலி? மட்டேனா தேன். மட்டுனாலே தேனு. நேத்திக்கும் பார்த்தோம். நேத்திக்கும் பார். வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தினின்றும் விளக்கிலேனே விடுதி கண்டாய். விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய். மண்ணும் உத்தர கோச மங்கைக்கு அரசே, கள்ளத்து உள்ளேற்கு அருளாய். கலியாத களியனக்கே. எதனால இந்த மனசு வெளியில போயிட்டு இருக்கு அப்படின்னா, திரும்பவும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாட்டியும் அவர் இந்த பொறிகள் புலன்கள் இதுதான் பிரச்சனையா இருக்கு. ஐம்பொறிகள் இந்த விஷயங்களை நாடிக்கொண்டு போகிறதுனாலதான் பிரச்சனையா இருக்கு. இங்க என்ன சொல்ற, ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்ன உதாரணம்னா, வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்து இன்றும் விளக்கிலேனை. என்னன்னா, வெள்ளத்துல ஒருத்தன் மாட்டின்னு இருக்கான். நல்ல தண்ணி. வெள்ளம்னா என்ன? தண்ணி தான் நிறைய இருக்கு. தண்ணியத்தான் வெள்ளம்ங்கிறோம். தண்ணி நிறைய இருக்கும்போது வெள்ளம்.
அப்படி நீர் நல்லா பெருகி வரும்போது அதுக்குள்ள இருந்து கொண்டே அந்த நீரை பருக முடியாமல் அல்லது பருகாமல் நாக்கு ஒலந்து போய் எனக்கு நாக்கு ஒலந்து போச்சேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து சீக்கிங் ஹெல்ப். அப்ப வந்து அது என்ன நிலைமை அது அப்படின்னு அந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா உன்னுடைய அருள் பெற்றிருக்கேன். நான் வந்து யாரோ டாம் டிக் அண்ட் ஹாரி இல்ல, ரோட்ல போற யாரோ இல்ல. நீ எனக்கு வந்து எனக்கு அருளை கொடுத்தவனாக இருக்கிறாய். அருளை அனுபவித்தவன் தான் நானு. ஆனா அந்த அருள்ல நான் திளைத்து இருக்கும் போது கூட அந்த அருளை உணர முடியாமல் தவிக்கிறேன் பாரு. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? நான் என்ன பண்றேன்னா மேற்கொண்டு நிறைய பேர் நம்ம பாக்குறோம். கடவுள் நம்மளுக்கு இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உனக்கு என்னென்னலாம் நல்லது பண்ணாரோ அது லிஸ்ட போடியான்னு அதை போட மாட்டோம். இல்ல பாரு, நான் அதை கேட்டேன் அதை கொடுக்கல, இதை கேட்டேன் இதை கொடுக்கல, நான் பொண்ணுதான் வேணும்னு நினைச்சேன் பையனை கொடுத்து விட்டான், நான் பையன் தான் வேணும் குழந்தை கொடுத்ததே பெருசும்பர் கடவுள். அப்புறமா வந்து எத்தனை பேர் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறா, நீ அப்புறம் குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அதோட செக்ஷுவாலிட்டியில நீ ஒரு இது வச்சுருக்க, அப்புறம் அது இப்படி படிக்கலன்னு வச்சுருக்க, அப்புறம் அது இப்படி வளரலன்னு வச்சுருக்க, அப்புறம் நீ நினைச்ச மாதிரி எல்லாம் கோட்டை கட்டுற மாதிரி எல்லாம் நடக்கணும்னு வச்சுருக்க. சோ எல்லாம் என்ன ஆகுது, மனசும் இந்திரியங்களும் விஷயங்களும் சார்ந்ததாக இந்த வாழ்க்கை ஆயிடுது. அதனால நான் என்ன பண்றேன்னா உண்மையிலேயே நான் கருணை கடல் வெள்ளத்துக்குள்ள இருக்கும் போதே கருணையே இல்ல கடவுளுக்குன்னு மனசாட்சியே இல்லாம போய் சொல்றேன். அதுதான் நடக்கிறது. ஒவ்வொரு இதுல என்னன்னா எனக்கு பேரு பக்தன்னு பேரு. நான் டெய்லி கோவிலுக்கு வேற போவேன். போய் அங்க சண்டையை போட்டு வருவேன். நீ எனக்கு நான் கேட்டதெல்லாம் கொடுக்கலையே கொடுக்கலையே கொடுக்கலையே. கொடுத்தது என்னன்னு ஔவையார் சொன்னது மாதிரி உனக்கு இந்த மனித பிறவி கொடுத்ததே பெரிய விஷயம். அதுலயும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி உன்னை பிறக்க வச்சதே பெரிய விஷயம். நான் யூஸ்வலா சொல்லுவேன், நிறைய பேர் சமிதியில சொல்லுவா, சாய் சமிதியில இந்த மாதிரி சுவாமி இந்த மிரக்கல் பண்ணிருக்காரு, சுவாமி அந்த மிரக்கல் பண்ணிருக்காரு, எங்க வீட்டுல வந்து அப்படியே தேன் கொட்டிட்டு, எங்க வீட்டுல அமிர்தம் வந்தது, எங்க வீட்டுல வந்து இது வந்தது, விபூதி வந்தது, குங்குமம் வந்தது. ஒண்ணும் வராது, நம்ம எங்க வீட்டுல ஒண்ணும் வரலைன்னா கூட நான் சொல்லுவேன், நானு இந்த கார்த்தால கண் விழிக்கிறதே மிரக்கல் தானே. என்ன பெரிய நமக்கு என்ன கேரண்டி இருக்கு? ராத்திரி தூங்க போகும்போது டெஃபினட்டா நீ கார்த்தால கண்ணு திறந்துருவேங்கிறதுக்கு கேரண்டி என்ன இருக்கு? அந்த வினைப்பயனை தூண்டி எனக்கு கார்த்தால கண் விழிக்கிறதுக்கான ஒரு கருணையை பண்ணிருக்காரே பகவான், அதுவே எனக்கு பண்ணிருக்கக்கூடிய மிகப்பெரிய மிரக்கல் தானே. மிரக்கல்ங்கிறது ஏதோ ஒண்ணு தனியா நடக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அதனாலதான் கடவுளுடைய கருணையை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் பக்குவம் வேணும். இயற்கையாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறதே கடவுளுடைய கருணை தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதனால இது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை கருணைக்குள்ள இருந்து கொண்டே கருணை அதாவது இல்ல உன்னை நான் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு வறட்சிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, நான் இறைவனை நான் அணுகி புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு வரட்டு தன்மையானது மனசுல இருக்கு. அதுதான் வறட்சியாக சொல்லப்படுகிறது. இறைவனுடைய அருள் சுரந்து இருந்தது அப்படின்னா மனசு எப்படி இருக்கும்? அவர் முன்னாடி சொன்ன மாதிரி தேன் ஊறும், அப்புறம் வந்து வெள்ளமா மது வெள்ளமா இருக்கும், அதெல்லாம் இல்ல. அதனாலதான் அது வறட்சியா இருக்கு. அந்த வறட்சியாக நான் வற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்து இன்றும், இங்கேருந்து நான் அதுல இருந்து துன்பத்திலிருந்து நான் என்ன பண்றேன், ரொம்ப வறட்சியா இருக்கா, சரி எப்படியாவது உன்னுடைய அருளை பெற்று அந்த துன்பத்திலிருந்து விளக்கிலேனை அப்படின்னா விள்ளக்கிலேனை, வில்லுதல் அப்படின்னா அதுல இருந்து விலகுதல். எதுல இருந்து விலகுதல்? துன்பத்திலிருந்து விலகுதல். விள்ளக்கிலேனை அப்படின்னு சொல்லும் பொழுது அது மாதிரி என்னால பண்ண முடியலன்னு அர்த்தம். நீங்க இயலாத தன்மை உடையவன். எதிலிருந்து நீங்க இயலாத தன்மை உடையவன்? துன்பத்திலிருந்து நீங்க இயலாத தன்மை உடையவன். எது துன்பமா இருக்குன்னா உலகம்தான் எனக்கு துன்பமா இருக்கு, இந்த தேகாத்ம புத்தி தான் எனக்கு துன்பமா இருக்கு. இந்த தேகாத்ம புத்தியிலிருந்து என்னால் விலகி கொள்ள முடியவில்லை. இதான் இங்க சொல்லக்கூடிய கருத்து. இதுதான். நீ இத மாதிரி தேகாத்ம புத்தியில இருக்காதே அப்படின்னு நீ எனக்கு உபதேசம் பண்ணாமலாம் கிடையாது. அந்த உபதேச மொழிகளை நான் கண்டுக்கவே இல்லை. அதனால நான் இந்த துன்பத்திலிருந்து என்னை விலக்கி கொள்ள முடியவில்லை. இவர் சொல்றார் கீதையில, இந்திரியாணி பராண்யாவுக்கும் இந்திரியேபிய பரம் மனக மனசஸ்து பராபுத்திகி யோ புத்தே பரதஸ்து சக. 3வது அத்தியாயம் கடைசியில சொல்றேன், இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் மேலானது மனம், மனசுக்கெல்லாம் மேலானது, இப்படி ஒன்னொன்றுக்கும் மேலானதுன்னு அந்த பரம்பொருள் தான் மேலானது. இது நான் இந்திரியங்களையே நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருந்தா நான் எப்ப பரம்பொருளின் திருஷ்டியை நான் எப்ப பெறுவேன்? அது படவே முடியாது இல்லையா? ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தவ்யாத்மான ஆத்மனகங்கிற
அதனால இந்த பரம புத்தியில தான் மனது இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்ததுனாதான் நம்மளால ஆனந்த கடல் வடிவா ஆக முடியும். இல்லைன்னா ஆனந்த கடல் வடிவா ஆக முடியாது நம்மளால. ஏன்னா ஆனந்தமே நான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் என்ன லிமிட்டெட் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட நான் எவ்வளவு நாள் சேர்த்து கொண்டிருக்கேனோ அவ்வளவு நாள் எனக்கு துன்பம் தானே தவிர வேற ஒண்ணு. அதனாலதான் சொல்ற, துன்பத்து இன்றும் விள்ளக்கிலேனை. என்னுடைய துன்பத்தை நீக்கிக் கொள்ள என்னால் முடியல. ரீசன் ஃபார் துன்பம் தேகாத்ம புத்தி. இந்த தேகாத்ம புத்தி இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் அருள் அது எனக்கு இருக்கு. அப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நீ என்னை விட்டுடாத. இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் இப்படி வந்து ஒரு வீக் ஸ்டூடெண்டா இருந்தா கூட நீ என்னை விட்டுடாத, விட்டிடுதி கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்பி போனதுல சொன்னது மாதிரியே உடல் இளமைன்னு சொன்னார் இல்லையா, அந்த அடியார்களுடைய விட எந்த அடியார்கள் உன்னை விடுவதில்லையோ அவர்களுடைய உடலை இல்லமாக கொண்டிருக்கிற அதே மாதிரி இங்க சொல்ற, விரும்பும் அடியார் உள்ளத்து உரையாய். உள்ளத்து உள்ள யார் வந்து உலகத்தை விரும்பாமல் உன்னை மாத்திரம் விரும்பிக் கொண்டிருக்கிறார்களோ, யாருக்கு எப்பொழுதுமே இறைவன் தான் முக்கியம், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன் மை லைஃப் யாருன்னு கேட்டா எனக்கு இறைவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரோ, அது மாத்திரமல்ல அவர் சொல்லி இருக்கக்கூடிய சொற்களை படி நடந்து கொண்டிருக்கக்கூடியது யாரோ, ரெண்டுமே தான் இருக்கணும். வெறும் வாயில நான் பஜனை பண்றேன், ஆனா வெளியில போய் எல்லார்கிட்டயும் நான் ஐ வில் ஸ்பிட் வேணும் அப்படின்னா அது வந்து தப்பு இல்லையா? நம்ம வந்து மத்தவங்களை எப்படி மதிக்கிறோமோ அத அத வந்து அத அதுதான் அதுதான் வந்து நமக்கு ஒரு அளவுகோல், நாம எந்த அளவுக்கு இறைவனை புரிஞ்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு. நமக்கு பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்கிறதெல்லாம் இங்க வேலையே கிடையாது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட கிடையாது. யாரா இருந்தாலும் அன்பு செலுத்துவதற்கு உரியவர்கள் தான். எல்லோரும் அன்பு செலுத்துவதற்கு உரியவர்கள் தான். அது அந்த ஒரு எண்ணம் வந்து சுவாமி இவர் சொல்வார், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சொல்வார், இந்த சமுதாயத்தையே சரி பண்றேன் அப்படின்னு வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சி எல்லாம் யாரும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு இண்டிவிஜுவல் அவன் வந்து பெட்டர் பர்சன் ஆனாலே அந்த சமுதாயமே பெட்டர் சமுதாயம் ஆகத்தானே ஆகும். ஏன் இண்டிவிஜுவல் லெவல் டிரான்ஸ்பர்மேஷனை ஏன் வந்து நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம்? நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், இந்த சமுதாயத்தை நான் மாத்துறேன் அப்படின்னு மைக்கு கிடைச்சா போதும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சு. நமக்கு நாம என்ன பண்றோம் அப்படிங்கிற அந்த செல்ஃப் ஆடிட் இருக்குல்ல, அது யாருமே பண்ண மாட்டோம். அதுதான் இவர் குருஜி சொல்வார், செல்ஃப் ஆடிட் பண்ணுங்க, உங்களை நீங்க பெட்டர் பர்சன் ஆக்கிக்கோங்க. அவர் சொல்ற வழிகள் எல்லாம் வந்து நீங்க யூ டிராவல் இன்சைட் யுவர் செல்ஃப், ஃபைண்ட் ஹவு பியூட்டிஃபுல் யூ ஆர். நீங்க எவ்வளவு அழகானவர்கள்னு பாருங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே இதே மாதிரி அழகானவர்கள் தான். இங்க யாருமே வந்து வேண்டாதவன் கிடையாது, வெறுக்கத்தக்கவன் கிடையாது. எல்லாரும் அழகான வந்து சோல்ஸ் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னு சொல்வார். அது மாதிரி இங்க விரும்பும் அடியார், உன்னை விரும்பக்கூடிய அடியவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் நீ இருக்கிறாய். விரும்பாத அடியார் உள்ளத்துல இருக்க மாட்டாரா அப்படின்னு குதர்க்கமா கேள்வி வரும். அதுக்காக நான் சேர்த்து சொல்றேன். ஏன்னா பகவான் இவர் என்ன சொல்றார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாள். இந்த மலர்மிசை ஏகும் போது இருப்பா, நீ வந்து இதெல்லாம் செக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணிட்டியா, காத்தால இருந்து விளக்கேத்தினியா, சிவபுராணம் சொன்னியா, அதை சொன்னியா, ஓகே நான் மலர்மிசை ஏகுறேன். அப்படி எல்லாம் ஏறல. ஏகினான் அப்படின்னு போட்டிருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்கு. ஏற்கனவே அவன் அங்கத்தான் இருக்கான். ஏன்னா பகவானுடைய அந்த ஆத்மாவினுடைய உறைவிடம் எது, பரம்பொருளின் உறைவிடம் எது அப்படின்னு உபனிஷத் என்ன சொல்றது, அது வந்து அங்குஷ்ட மாத்திரமாக எல்லா ஹிருதயங்களிலும் இருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கிறவன் தெரிஞ்சுக்கிறான், தெரிஞ்சுக்காதவன் அஜ்ஞானத்துல உழல்கிறான். இதுதான் வந்து உண்மை. அப்போ ஒரு ஒரு சமீபத்துல ஒரு உபன்யாசம் கேட்டேன், நல்ல ஒரு அழகான லாஜிக்கல் கொஸ்டின் வருங்கிறதுனால, இப்ப நான் சொல்ற மாதிரி அவரும் வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் வருங்கிறதுனால ஒண்ணு சொன்னார் ஜோக்குலரா. என்னன்னா, அங்குஷ்ட மாத்திரமா எப்படி இறைவன் வந்து என்னுடைய ஹிருதயத்துல இருப்பான், நான் வந்து 6 அடி இருக்கேன் கரெக்ட், அங்குஷ்ட மாத்திரம்னா இத்தினுண்டா இருப்பான், எறும்போட ஹிருதயத்துல எப்படி இருப்பான்னு அவர் சொன்னார், எறும்போட அளவு என்னவோ அதுல 1/10 அவர் இருப்பார் உள்ளன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப அழகா வந்து அவரோட இது இருந்தது. அதுக்காக சும்மா இது ஞாபகம் வந்தது இப்ப சமீபத்துல கேட்டதுனால, அதனால சொன்னேன். எதுக்கு சொல்றேங்க அப்படின்னா, இந்த விரும்பும் அடியாருங்கிறது இவர் என்ன சொல்றார் அப்படிங்க, இவரோட கான்டெக்ட்ல என்ன அப்படின்னா, நான் வந்து உன்னை அறிந்து கொள்ளவில்லை, அதனால நான் என்ன பண்றேன், நீ இருந்தும் கூட உன்னை அறியாததனால் நான் வறட்சியினால் கதறிக் கொண்டிருக்கிறேன் இந்த துன்பத்தை நீக்க முடியாமல். ஆனால் இந்த துன்பத்தை உன்னை உள்ளவாறு அறிந்து கொண்டவர்கள் இருக்கிறார், அவர்தான் விரும்பும் அடியார். இந்த அறிந்து கொண்டவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு நீ உள்ளத்தில் இருப்பது அவர்களுக்கு தெரிகிறது. உள்ளுதல் அப்படின்னா என்ன, நினைத்தல். உள்ளாய் அப்படின்னா என்ன,
அங்கு இருந்து கொண்டு அவர்கள் நினைக்கும்படிக்கு நீயும் இருந்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறது. அப்ப உள்ளத்து உள்ளாய் மன்னும் உத்தர கோஷ மங்கைக்கு அரசே. இங்க இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப வெள்ளத்துல வெள்ளத்துக்குள்ள நான் மாட்டின்ட்டேன். அங்க வந்து எனக்கு தாகம் எடுக்கிறது. அந்த தண்ணி வந்து குடிக்க முடியும். ஆனா நான் குடிக்காம இருக்கேன். யாருடைய தப்பு அது? அப்படின்னா அது என்னுடைய தப்பு தானே. இங்க அதுதான் அவர் வந்து என்ன இன்சிஸ்ட் பண்றாரு அப்படின்னா, என் குறைகள் தான், என்னுடைய தவத்தின் குறைகள் தான் இங்க பெரிய குறைகளா இருக்கு. உன்னுடைய குறை அல்ல. ஏன்னா உன்னை அறிந்தவர்கள் உன்னை நன்றாக அனுபவிக்கிறார்கள். அதை நான் பார்க்கிறேனே, என்னால் அதை பார்க்க முடியுது. நீ காமனா தான் எல்லாருக்குமே இந்த அருளை கொடுக்கிறாய். என்னால இந்த அருளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா, என்னுடைய புலன்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ப்ராப்ளம் இஸ் வித் மீ ஒன்லி அப்படிங்க. இதுதான் இந்த ஹானஸ்டி. இந்த ஹானஸ்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படுறது. அதுதான் நான் முன்னாடியே சொல்லுவேன். செல்ஃப் ஆடிட், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னொருத்தர் சொல்றதை விட நாமளே நம்மள செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்கிறது. அதுதான் இவர் நமக்கு ஹெல்ப் பண்றது. இப்ப என்ன கேட்கிறாருன்னு பாக்கலாம். இப்ப வந்து இதை சொல்லிட்டார், அவர் சொல்றத சொல்லிட்டார், நம்ம அடியார்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டார். லாஸ்டா ஒரு விஷயம் கேட்டிருக்காரு. என்னன்னா, கள்ளத்து உளையர்க்கு அருளாய். கள்ளத்து உளையர்க்குன்னா என்ன? கள்ளம்னா என்ன? உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்வது. அப்படிதானே? கள்ளம் என்பது நம்ம என்ன செய்யணும், இன்டென்ஷன் வேறையா இருக்கும், பண்றது வேறையா இருக்கும். அப்படி கள்ளத்தனமாக நான் இருக்கக்கூடியவன். நான் வந்து வெளியில என்ன வேஷம் போட்டு இருக்கேன்னா, நல்ல பட்டையெல்லாம் போட்டு இருக்கேன், ஜம்முன்னு கொட்டையெல்லாம் போட்டு இருக்கேன். என்னை பார்த்தா எல்லாரும் சிவனடியான்னு காலில் விழுந்துருவான். ஆனா எனக்கு புத்தி எங்க போறதுன்னா, இவர் முன்னாடியே விவரிச்ச மாதிரி பொன் நிலம் மாதர் ஆசையில தான் போயிட்டு, வேற எங்கேயும் அது போக மாட்டேங்கிறது. அதுதான் கள்ளத்தனம். உலகியல் விஷயங்கள் உண்மை என்று நினைப்பதும், உடல் உண்மை என்று நினைப்பதும் கள்ளம், வஞ்சனை போன்ற சொற்களால் இவரால் கையாளப்படுகிறது. அது காமனா சொல்லிட்டு இருக்க. கள்ளத்து உளையர்க்கு, அப்படி இருக்கக்கூடிய எனக்கு, பக்தி பண்ணுவன் மாதிரி இருந்து கொண்டு உள்ளத்தில் பக்தியே இல்லாத இருக்கக்கூடிய எனக்கு நீ அருளாய். அருள் பண்ணணும். என்ன அருள் பண்ணணும்ப்பா உனக்கு அப்படின்னு கேட்டான். கலியாத களி எனக்கே. அதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான வேர்ட். கலியாத களி. கலியாத களி. அப்படி கழிக்கிறதுன்னா என்ன? கழிக்கிறதுனா என்ஜாய் பண்றது. என்ஜாய் பண்றதுக்கு என்ன வேணும்? என்ஜாய் பண்றதுக்கு என்னுடைய பொறிகள் தான் வேணும். பொறிகள் இருந்தா தானே என்ஜாய் பண்ண முடியும். கண்ணால பாக்கணும், காதால கேட்கணும். எல்லாத்துக்கும் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கறதே எப்படி வருது அப்படின்னா, என்னுடைய பொறிகளும் என்னுடைய மனமும் கூடும் பொழுது எனக்கு ஒரு உணர்ச்சி வருகிறது. அந்த உணர்ச்சி எனக்கு ஐதர் என்ஜாய்மெண்டா இருக்கு, இல்லைன்னா துன்பமா இருக்கு. சோ எனக்கு களியாத களி அப்படின்னு சொன்னாலே, இன்பம் கொடுக்கக்கூடியது அப்படின்னாலே அனுபவித்த இன்பத்தை பெறுவது. அங்க என்ன சொல்றாருன்னா, அனுபவிக்காமையே இன்பத்தை பெறுவதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி அனுபவிக்காமையே இன்பம் எப்படி கிடைக்கும்னா, நானே இன்பஸ்வரூபம்ன்ற அறிவை பெறும்போது அது கிடைக்கும். ஒரு ரெண்டே வார்த்தை இதுக்குள்ள என்டையர் வேதாந்தமும் அடங்கி இருக்கு. சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற அந்த ஆனந்தத்தை விளக்க இது வந்து ஒரு வாரம் ஆகும். ஆனந்தம் மட்டும் நம்ம வந்து எடுத்து பேசினோம்னா ஒரு வாரம் ஆகும். ஏன்னா ஒரு 4-5 பாடல்கள் எழுதுறாரு விவேக சூடாமணியில ஆச்சாரியர். ஆனந்தம்ங்கிறதே, ஆனந்த மீமாம்சாவே சூப்பரா பண்றாரு. அப்ப அவ்வளவு ஆழமான விஷயங்கள் இருக்கு. இவர் ரெண்டே வரியில போடுறாருன்னா இவரோட அறிவு திறத்தை நம்ம என்னன்னு சொல்றோம். இவர் எந்த அளவுக்கு ஒரு மகா ஞானியா இருந்தா, கலியாத களி எனக்கு. அவ்வளவுதான் கேள்வி. என்னோட ரிக்வெஸ்ட் அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிரம்மானந்தத்தை நான் அறிவதற்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக. இன் அவர் டேர்ம்ஸ், நாம புரிஞ்சுக்கிற விதமான ஞானத்துல நிஷ்டை வேணும். நான் தான் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது எத்தனை தடவை தான் எனக்கு ஆசிரியர் சொன்னாலும், எத்தனை தடவை தான் நான் படிச்சாலும், என்னுடைய உலகத்துக்குள்ள நான் போகும்போது அது என்னை விட்டு நழுவி போய்விடுகிறது. அது என்கிட்ட இருக்கிறது இல்லை. அந்த ஞானத்துல நிஷ்டை, எனக்கு அந்த நிஷ்டையை கழியாத களி எனக்கே. அப்படின்னா எந்த விதமான ஒரு பொருளினால் இன்பம் இல்லை அப்படிங்கிற அறிவோடு கூட நானே இன்பஸ்வரூபம் அப்படிங்கிற அறிவை எனக்கு நீ கொடு. என்னுடைய ஹாப்பினஸ்க்காக நான் எதையுமே டிபெண்ட் பண்ணாத ஒரு மைண்ட் செட்டை கொடுன்னு நம்ம பாஷையில நம்ம வந்து கொலோக்கியலா சொல்லணும்னா அப்படி சொல்லணும். ஏன்னா இப்ப பொறிகள் வெளியில போனா என்ன பண்ணும்? சும்மா போகாது. இதை உனக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இதை உனக்கு பார்த்தா நல்லா இருக்கும், இதை உனக்கு முகம்தான் நல்லா இருக்கும். எல்லாமே என்ன நமக்கு கொடுக்கறதுன்னா இன்பத்துக்கான அழைப்பிதழ்கள் தான் அது எல்லாமே. எனக்கு அந்த மாதிரி ஒரு பொருள்லேருந்து இன்பம் கிடையாது. நானே இன்பஸ்வரூபம் தான். நான் ரொம்ப ரொம்ப துக்கமா இருக்கிற சமயத்தில் கூட நான் இன்பஸ்வரூபம் தான். ஏன்னா துக்கப்படுறது அந்த மனசுங்கிறது அனாத்மா. அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது.
அல்டிமேட்லி நான் தூய உணர்வு. இந்த ஒரு நிஷ்டை இருந்தது அப்படின்னா அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அவன் ஆனந்த கடல் வடிவாக அவன் இருப்பான். அதைத்தான் அவர் கேட்கிறார். அவர் கேட்கறது என்னன்னா, பொறிகளால எனக்கு இன்பத்தை நாடாமல் நானே இன்பஸ்வரூபம் என்பதில் நிலை பெற்றிருக்க எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கிறார். களிவந்த சிந்தையொடு உன் கழல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய். மெய்ச்சுடர்க்கு எல்லாம் ஒளிவந்த பூங்கழல் உத்தர கோச மங்கைக்கு அரசே எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனே. களிவந்த சிந்தையோடு, களிவந்த அப்படின்னா சந்தோஷமாக இல்லையா? களிப்பு அப்படின்னா என்ன? சந்தோஷமாக. களிவந்த சிந்தையோடு உன் கழல் கண்டும். உன்னை பாக்கறச்சே எனக்கு என்ன துக்கமாவா இருக்கு? உன்னை பார்த்தாலே எனக்கு அப்பா சிவபெருமான் வந்திருக்காரே அப்படின்ற சந்தோஷம் தானே இருக்கும். அது சாதாரண களிப்புங்கிறச்சே சந்தோஷத்திலேயே ஒரு ஹையர் டிகிரி. அது கழிக்கிறது அப்படிங்கிறது, கூடி கழிப்பது அப்படின்னா சந்தோஷத்திலேயே ஒரு ஹையர் டிகிரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம அந்த இன்ப நுகர்ச்சியிலேயே ஒரு ஹையர் டிகிரி. அதுல உன்னை பார்க்கும் பொழுது சிந்தையோடு உன் கழல் கண்டும், அப்படி நான் உன்னுடைய கழலை கண்டும். இங்கேயும் கழல் அப்படின்னு சொன்னா இறைவன் அருளி இருக்கக்கூடிய அருள் நூல்கள். நான் இறைவனைத்தான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நூல்லையும் நான் என்னது அறிகிறேன் அப்படின்னா இறைவனைத்தான் அறிகிறேன். இறைவனை அறிவதும் என்னை அறிவதும் வேறு அல்ல. அந்த இறைவனை அறியறதுல ஒரு ஆசை ஜாஸ்தியாக நான் அதை பற்றித்தான் படித்துக் கொண்டு இருக்கிறேன் என்றாலும் கூட கலந்து அருள வெளிவந்திலேனே. கலந்து அருளங்கிறது என்ன அர்த்தம்னா, நான் நான் அந்த அந்த விஷயத்தோட என்ன நான் ஐக்கியப்படுத்திக்க முடியல என்னால. நான் படிக்கிறேன். எப்படி படிக்கிறேன்னா அகாடமிக்கா படிக்கிறேன். நான் இப்படி சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு, இதுதான் ஆத்மா, இதுதான் அனாத்மா, இதுதான் மாயா, இப்படி எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். விட்டா நான் ஒருத்தருக்கு கிளாஸ் கூட இருப்பேன், அது வேற விஷயம். ஆனா எனக்குள்ள அது இருக்கா. ஸ்ரோத்ரியனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, பிரம்ம நிஷ்டை வேணும். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குருவோட லட்சணம் பத்தி சொல்லும் பொழுது கிளாஸ்ல சொன்னேன். ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன் ரெண்டுமே இருக்கணும். பிரம்மனிஷ்டன் அப்படிங்கிறவன் எப்ப ஆவான்னா கலந்து அருளும் போதுதான். அந்த கலந்து அருளறது அப்படிங்கிறதுக்கு நான் படிச்சது மட்டுமே காரணமா இருக்காது, உன் கருணையும் காரணமா இருக்கும். சாதாரணமா கிடைச்சிடுமா? குருவோட அனுகிரகமும் சாஸ்திரத்தோட அனுகிரகமும் இறைவனோட அனுகிரகமும் என்னுடைய ஸ்வயம் அனுகிரகமும் இருந்தா தான் ஒரு சாஸ்திரம் புரியும்னு சுவாமிஜி சொல்லுவார். 4 அனுகிரகம் வேணும். முதல்ல குரு சாட்டிஸ்ஃபை ஆகி எனக்கு ஓகேப்பா இவனுக்கு பாடம் சொல்லலாம் அப்படின்னு அவர் உட்காந்து பாடம் சொல்றதுக்கு சரிங்கணும். அப்ப குருவோட அனுகிரகம் வேண்டியிருக்கு. சாஸ்திரம் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். படிக்கிற சாஸ்திரத்துக்கிட்ட நான் சரண்டர் ஆகணும். சாஸ்திரம் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த சாஸ்திரத்தை கொடுத்த இறைவன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மேல நானே எனக்கு அனுகிரகம் பண்ணிக்கணும். ஏன்னா நான் சோம்பேறியா இருந்து தூங்கிட்டு இருந்து கிளாஸ் ஒழுங்கா இது பண்ணாம, குரு கேட்கறதுக்கு நான் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாம, குருக்கே ஒரு இது வராம போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட் வராம போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எப்படி அதனால படிக்க முடியும்? சோ இந்த 4 விஷயமும் இருந்ததுனாதான் ஒருத்தருக்கு சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு. இங்க என்ன சொல்ற, இந்த கலந்து அருளங்கிறச்சு இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு வேணும். முக்கியமாக எனக்கு எது கலந்து அருளணும் அப்படின்னா, நீ என்னில் கலந்து எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக புரிவதற்கு அருள் புரிய வேண்டும். என் ப்ராப்ளமே நிஷ்டை இல்லாதது தானே. அந்த நிஷ்டை வராததுக்கு காரணம் எனக்கு இன்னும் உன்னோடு கலந்து இருக்கக்கூடிய அந்த மனநிலை வரல. ஏன் வரல? ஏன்னா அது வெளியே போயிடும். அங்கே இருந்து இழுத்து கொண்டு உன்னுடைய திருப்பாதங்கள்லயே நான் வைக்கிறதுக்கு எனக்கு இன்னும் வரல. வெளிவந்திலேனே, கலந்து அருள வெளிவந்திலேனே. நான் இன்னும் அந்த உலகியல் விஷயங்கள்ல இருந்து வெளில வரலப்பா. நான் இன்னும் அங்கேயேதான் இருக்கேன். நான் எத்தனை இது பண்ணினாலும் என்ன சொல்றது, எவ்வளவுதான் நான் புலம்பினாலும் கிளம்பினாலும் என்னோட புத்தி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகல. எத்தனைதான் பேசினாலும் இவர் சொல்லுவார், தாய்மானவர் என்ன சொல்லுவார்னா, நீ இறப்பொடு பிறப்பை எண்ணினால் நெஞ்சது பகீரெனும் துயிர் உறாது இருவிழியும் இரவு பகலாய் அப்படின்பர். அதாவது எத்தனைதான் பேசினாலும் இவன் இணங்கவில்லை அப்படின்னு சொன்னான்னா, அப்ப அவனுக்கு நீ சொல்லு, உனக்கு பிறப்பு இறப்பு இருக்கப்பா, இந்த மாதிரி நீ உலகியல் விஷயத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தாய் அப்படின்னா, அப்ப அவனுக்கு என்ன ஆகும்னா, ஐயோ பிறப்பு இறப்பு வருமா, அப்பதான் எனக்கு தூக்கமே வராதே, நான் எப்படி இதுல இருந்து நான் வெளியில வருவேன் அப்படின்னு அவன் தலைதெறிக்க ஓடி வருவான். அப்ப கூட்டிடுவா அவனை, நான் அவனுக்கு பாடம் சொல்றேன் அப்படின்னு
அந்த பாடல்ல வந்து அந்த குரு வந்து நீ எனக்கு அந்த மாதிரி சமயத்துல நீ எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும். செஞ்சழலின் மெழுகானது அங்கம் இவை என்பலோ சித்தாந்த முக்தி முதலே அப்படின்னு அந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட பாடுவார். இப்படி நான் வந்து அந்த எவ்வளவுதான் நான் வந்து இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சாலும் வெளியில வர முடியாத ஒரு நிலைமை இருக்கே அப்படின்னு. அது மாதிரிதான் இங்கேயும் இவர் சொல்ல, வெளி வந்திலேனை விடுதி கண்டா, என்னை விட்டுடாத, மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த. மெய்ச்சுடரு அப்படி மெய்ச்சுடர் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம வந்து பொதுவாக சுடர் அப்படின்னு சொன்னா ஒளி கொடுக்கக்கூடியது. ஒளி கொடுக்கக்கூடியது எல்லாம் எது அப்படின்னா சூரியன் இருக்கு. சூரியன் கிட்டே இருந்து வாங்கின ஒளியினால சந்திரன் இருக்கு. அது மாத்திரமல்ல அக்னி இருக்கு. இதெல்லாம் வந்து ஒளி கொடுக்கக்கூடியது. இந்த ஒளி எல்லாம் நான் நேற்றுக்கு கிளாஸ்ல சொன்னது மாதிரி இதெல்லாம் ஜட பிரகாசம். இதெல்லாம் வந்து ஸ்வயம் பிரகாசம் இல்லை. இந்த ஜட பிரகாசத்துக்கு எது ஒளி கொடுக்கிறது அப்படின்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த சித்துதான் வந்து ஒளி கொடுக்கிறது. அந்த இறைவன் தான் அந்த ஒளியை கொடுக்கிறார். அப்படிங்கிறதுனால ஒளி வந்த பூங்கழலே அப்படிங்கிற ஒளி வந்த பூங்கழல், ஒளிக்கெல்லாம் ஒளி தரக்கூடிய, அதெல்லாம் ஒளிருதுன்னா அதுக்கு காரணமே நீதான்ப்பா. எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த அழகான கழல்களை உடையவனே. இந்த இடத்துல அறிவு பேரொளி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒளி வந்த பூங்கழலே அப்படின்னு சொன்னா அறிவு பேரொளியாக இருக்கக்கூடிய உத்தர கோச மங்கைக்கு அரசே, எளிவந்த எந்தை பிரான். எளிவந்த எந்தை பிரான், நீ என்ன வந்து எளிமையாக வந்து என்னை நீ ஆட்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய். ரொம்ப சாதாரணமான எனக்கு நீ அருள் பண்ணக்கூடியவனாக இருக்கிறாய். என்னை ஆளுடை என் அப்பனே, என்னை நீ வந்து நீ என்னை ஆண்டு கொள்ள வேண்டும். வந்து நான் டோட்டல் சரண்டர் பண்றேன், எனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி உனக்கு நான் சரண்டர் பண்றேன், என்ன விட்டுடாத அப்படின்னு கேட்கிற. மேற்கொண்டு இருக்கிறத நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு படிக்கலாம். தேர்ஸ்டே அன்னைக்கு நான் ஆக்சுவலி ஊரில்